ஸ்டஃப் கூல் பிராண்டோட 20 வாட் பிடி சார்ஜர். இது வந்து 600 ருபீஸ்க்கு நான் கார்டுகள்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, இதை நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அது 2 டைம் என் அட்ரஸ்க்கு வந்துட்டு ரிட்டர்ன் போயிடுச்சு. எனக்கே தெரியாமல் என்னடா பிரச்சனைன்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போ நான் பார்த்தா, நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நத்திங் ஃபோன் 1. ஸோ அதில் வந்து கூகுள் அடாப்டர் கூகுள் டெய்லர் தான் இருக்குது. அந்த கூகுள் டெய்லரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் அமேசான்லேருந்து கம்பெனியோட அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணும்போது, இப்போ டெலிவரி பர்சன் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நம்பர் தான் வருது. டெலிவரி பர்சனோட டேரக்ட் ஃபோன் நம்பர் நமக்கு வர்றது கிடையாது. அப்படிங்கும்போது இது ஸ்பேம் கால்னு டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிருச்சு. இது எனக்கு தெரியவே இல்லை. நான் எடுத்து 2 நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் 2 டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஃபோன் நம்பருக்கு நான் கால் பண்ணி பேசும்போது 2 டைம் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் மறுபடியும் அதை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஆர்டர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது சிஓடி கேஷ் ஆன் டெலிவரிங்கிறதுனால இந்த பிரச்சனை ஒன்று. அதனால் நான் மறுபடியும் ஆர்டர் பண்ணி இந்த டைம் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டதுனால மறுபடியும் போய் நான் அந்த டெய்லரில் அந்த ஸ்பேம் காலை ரிஜெக்ட் பண்ணேன். அந்த ஸ்பேம் கால் ரிஜெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நான் டெலிவரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. கூகுள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிராண்ட் எனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னா, நான் இப்போ வர்ற ஃபோன்ஸில் உங்களுக்கே தெரியும், சார்ஜிங் அடாப்டர் கொடுக்கறது கிடையாது. ஸோ என்னோடய ஃபோன் சார்ஜிங் கேபிள் வந்து 2 பக்கமும் சி டைப் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடாப்டர் என்கிட்ட இல்லை. அப்படிங்கும்போது எந்த அடாப்டர் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் நல்ல ஒரு குவாலிட்டிலையும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கும்போது தான் லவ்டூலி டெக் சேனல்லேருந்து இந்த பிராண்டோட ரிவ்யூ கொடுத்தாங்க. லவ்டூலி சேனல் மட்டும் இல்லை, கிரியர் சேனலில் இருந்து ஒரு 2-3 சேனலில் பார்த்தேன். ஸோ நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இதுலேயே இன்னொன்று இருந்துச்சு. இதுலேயே டபுள் போர்ட் இருக்கும் சார், டைப் சி ஒன்று, அதே மாதிரி டைப் ஏ போர்ட் ஒன்று இருக்கும். அது வந்து 25 வாட், அது 700. இப்போ 5 வாட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுக்கு, எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு நான் 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா யோசிக்கிறது ஒரு பக்கம். அதுக்கு ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கும்போது தான் கார்டுகள் ஒரு வேலை பண்ணியிருந்தாங்க. நீ ஏன்டா இந்த சார்ஜர் வாங்குறேன்னு சொல்லி என்னையவே கேட்குற மாதிரி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ்க்கு கீழே ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு அலர்ட் என்னன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஸோ அமேசான் சில இடங்களில் சில சேட்டைகள்லாம் செய்யுது. இப்போ ரீசெண்டாக கூட அனிதா சம்பத்துக்கு ஒரு அழுக்கு துணியாக அனுப்புறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் செஞ்சாலுமே கூட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா இருக்குது. இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா சிறப்பு. நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இதை நான் நோட்டீஸ் பண்ணலை. இது எதார்த்தமே என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ இதை பற்றி பேசணும்னு நினச்சேன், அதுக்கு தான் இது. ஸோ இந்த ப்ராடக்ட்டு கொடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். என்னோட ஃபோன் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1. இது வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை சப்போர்ட் பண்ணும். பட் இது 20 வாட் தான். இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 1.25 மணி நேரத்தில் எனக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ அது எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சதில்லை. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ.